அனைத்து கட்சிகள், அனைத்து விவசாய சங்கங்கள், விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே அன்பான வரவேற்பை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். நம்முடைய முக்கியமான நோக்கம் இன்று நம்முடைய அரசை எதிர்த்து குரல் கொடுப்பதல்ல. நம்முடைய தேவைக்காக, நம்முடைய நீரை நாம் பெற வேண்டும் என்ற ஒற்றை குரலுக்காக நாம் இன்று இங்கு கூடியிருக்கிறோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இங்கு திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள், அனைத்து கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். நாம் எந்த கட்சியையும் புண்படுத்தும்படி இங்கு பேச விரும்பவில்லை, பேசவும் வரவில்லை. நம்முடைய ஒற்றை நோக்கம், யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் நம்முடைய கோரிக்கையை வைக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக கூறிக்கொண்டு, நம்முடைய திராவிட முன்னேற்ற அரசிற்கு முக்கியமான கோரிக்கை, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திலே விடுபட்டுள்ள 1400 குளம் குட்டைகளுக்கும் உடனடியாக தண்ணீரை விட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கிறோம். ஏனென்றால் அதிமுகவையும் இந்த போராட்ட குழு எதிர்த்துள்ளது என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதிமுகவின் காலத்திலே தான் அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழு மிகப்பெரிய போராட்டங்களை கையில் எடுத்து அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை 3.27 கோடி நிதி ஒதுக்கும்படி செய்தது நம்முடைய போராட்ட குழு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அப்போதைய மதிப்பிற்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்பேற்பட்ட போராட்டத்தையும் செவிசாய்க்காமல், ஆனால் நம்முடைய போராட்டத்திற்கு மதிப்பளித்து 3.27 கோடி நிதி ஒதுக்கியமைக்கு இந்த நேரத்திலும் மீண்டும் அவருக்கு இந்த நேரத்திலே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். அதன் பின் நம்முடைய ஆட்சிக்கு வந்த நம்முடைய மதிப்பிற்குரிய எடப்பாடியார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். ஏனென்றால் தொடர்ந்து பணிகளை அவருடைய கவனத்தில் வைத்து 80% பணிகளை முடித்துக் கொடுத்து இன்று 1045 குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வரும்படி செய்தவர் அவர். ஆகவே அவருக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை கூறிக்கொள்வோம். அதன் பின் ஒரு 20% பணிகளை தற்போதைய அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர் நம்முடைய மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றியை கூறிக்கொள்வோம். என்றால் மீதி பணிகளை அவர் முடித்து வைத்து அனைத்து 1045 குளம் குட்டைகளுக்கும் தண்ணீர் விடுபடி செய்துள்ளார். ஆனால் அதில் சில குறைகள் உள்ளது. ஒரு 200 - 300 குட்டைகளுக்கு தண்ணீர் சரிவர வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகவே அதையும் கவனத்தில் கொண்டு தற்போதைய அரசாங்கமும் எதிர்வரும் அரசாங்கமும் அதை கவனத்தில் கொண்டு அந்த 200 - 300 குட்டைகளுக்கும் சரிவர தண்ணீர் வரும்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். அதிமுக காலத்திலேயே எந்தெந்த குட்டைகள் விடுபட்டுள்ளதோ அந்த குட்டைகளுக்கு ஆய்வு செய்யப்பட்டு 1400 குட்டைகள் என்று கணக்கிடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நம்முடைய தற்போதைய முதலமைச்சரை சென்ற முறை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுதே அவரை அணுகி கேட்ட பொழுது, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த விடுபட்ட குட்டைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று கூறி உத்தரவாதத்தை அளித்து அவருடைய ஆட்சிக்கு வந்தார். ஆனால் 5 வருட காலமாகியும் இதுவரை எந்த ஒரு குட்டைக்கும் எந்தவித ஒரு முன்னேற்பாடும் செய்யாது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. ஆகவே நாங்கள் மீண்டும் போராட்ட குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்வது, இனியாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக எங்களுடைய பகுதியில் விடுபட்ட 1400 குளம் குட்டைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, போராட்டங்கள் எப்படி வேண்டாலும் திசை மாறும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். 2016ஆம் வருடம் நாங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்த போது மீண்டும் ஒரு போராட்ட களத்தை இந்த ஆட்சியும் அல்லது எதிர்வரும் ஆட்சியும் ஏற்படுத்த வேண்டாம் என்பதை மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒரு அரசாங்கம் ஒரு இயற்கையான ஒரு தண்ணீருக்காகவோ அல்லது இயற்கைக்கு தேவைப்படும் விஷயத்திற்காக துணை நிற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். அதுதான் எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் அவர்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். நாங்கள் பேருந்திலே பயணம் செய்ய இலவசமாக நாங்கள் கேட்கவில்லை. அதாவது இலவசமாக பேருந்திலே பயணம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. 1000 ரூபாய் நாங்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை. நாங்கள் கேட்கும் கோரிக்கைக்கு அரசாங்கம் செவி சாய்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு தங்களுடைய செவிக்கு இதை எட்டும்படி நாங்கள் செய்து கொண்டிருப்போம். தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த முறை ஆட்சியில் வரும் பொழுது யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியில் அமர்ந்தவுடன் 3 மாத காலத்திற்குள்ளே இந்த திட்டத்திற்குண்டான அடிக்கல் நாட்டப்பட வேண்டும். அதற்குள்ள டிபிஆர் தயார் செய்து நிதி ஒதுக்கி தண்ணீரை ஒவ்வொரு குளம் குட்டைகளுக்கும் ஒதுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு, இங்கு வந்துள்ள அனைவரும் இதே ஒற்றுமையுடன் கடைசி வரும் நம்முடைய அனைத்து குளம் குட்டைகளுக்கும் தண்ணீர் வரும் இறுதி நாள் வரை தங்களுடைய ஒற்றுமையை காட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். ஒவ்வொருவரும் நம்முடைய
போராட்டம், நம்முடைய எந்த ஒரு போராட்டம் அத்திக்கடவு திட்டத்திற்காக நடந்தாலும் அந்த இடத்திலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக நாம் பதிய வைக்க வேண்டும். நாம் அங்கு சென்றால் தான் இந்த போராட்டம் வெற்றி அடையும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி அடையும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று கூட்டத்தை பார்த்தோ சில பேர் நினைக்கலாம் கூட்டம் குறைவாக இருக்கிறது என்பது. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 2016 வருடம் அவிநாசியிலே உண்ணாவிரதம் 14 பேர் தான். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே கூடியவர்கள் வெறும் 50 பேர் தான். அதில் உண்ணாவிரதம் இருந்தது 14 பேர். அதற்கு பின் 14,000 பேராக மாறியது என்பது அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரியான போர்க்காலத்தை நம்முடைய அரசாங்கம் திரும்பி எதிர்காலத்திலே ஏற்படுத்தக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் அறவழியில் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய உயிரை தியாகம் செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். ஆகவே தயவு செய்து எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, தங்களுடைய வேட்பாளர்களை எங்களை நிறுத்தும் பொழுது அவர்கள் வந்து நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று கூறுவது மட்டுமில்லாமல், யார் ஆட்சிக்கு வந்தாலும், யார் இங்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சட்டமன்றத்திலே அவர்கள் குரல் கொடுக்க கூடியவர்களாக எங்கள் பகுதிக்கு ஒரு சட்டமன்ற வேட்பாளர் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். சும்மா சட்டமன்ற வேட்பாளராக ஆகிக்கொண்டு காரிலே வர வேண்டும் என்ற எண்ணம் எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் நம் பகுதியில் வரக்கூடாது. நம் பகுதியில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மக்களை குரலை தீர்க்கும்படியாக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் எதிர்வரும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றோம். யார் இந்த பகுதியில் இப்பொழுது நம்முடைய கூட்டத்திற்கு 2 பேர் வந்துள்ளார்கள். நம்முடைய மதிப்பிற்குரிய திருமதி அபிநயா அவர்களும் நம்முடைய மதிப்பிற்குரிய வேல்குமார் சாமிநாதன் அவர்களும் இந்த பகுதியில் சட்டமன்ற வேட்பாளர் ஆக வேண்டும் என்று பலர் அவருக்காக குரல் கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை அவர் சட்டமன்ற உறுப்பினராக வர நேர்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய பகுதிக்கு இந்த சட்டமன்ற அத்திக்கடவு அவிநாசி விடுபட்ட குளங்குட்டைகளுக்கு தண்ணீரை கொண்டு வந்து விட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறோம். நாளை ஆட்சியில் வந்ததற்கு அப்புறம் செய்யாமல் விட்டால் நாங்கள் நன்றாக பேச மாட்டோம், போராட்டத்தில் குதிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம். ஆகவே ஒவ்வொருவரும் உணர்ந்து, இங்கு பல கட்சிகளை சேர்ந்தவர் வந்திருக்கிறீர்கள். தங்களுடைய கட்சியின் கூட்டத்திலே எந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை கேட்டால் தயவு செய்து இந்த மாதிரி அத்திக்கடவு திட்டத்தில் விடுபட்ட குட்டைகளுக்கு தண்ணீரை கொண்டு வந்து விட வேண்டும். அதற்காக முக்கியமாக நாம் பங்கு பெற வேண்டும், நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய தலைவரிடத்தில் நீங்கள் உறுதியாக கூற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் இந்த கூட்டத்திற்கு இறுதி வரை இருந்து தங்களுடைய ஆதரவை அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. இங்கே பேசிய சம்பத் அவர்கள் அழகாக சொன்னார், அருமையாக சொன்னார். நாங்கள் பஸ் பயணம் ஃப்ரீயாக வேண்டும் என்று கேட்கவில்லை. எங்கள் குடும்பத்தின் சிறந்த தலைவிக்கு 1000 ரூபாய் கொடு என்று கேட்கவில்லை. தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்கிறோம். தண்ணீர் கொடுத்தால் 7 கோடி மக்களும் உணவு பஞ்சம் இல்லாமல் இருப்பார்கள் என்பதற்குத்தான் இந்த போராட்டம் என்று சொல்லியிருக்கிறார். மனதார அவரை வாழ்த்தி, அடுத்தபடியாக நம்முடைய